திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போன ராஜீவ்காந்தி அண்ணன். ராஜீவ்காந்தி அண்ணன் எதுக்கு, அவருக்கு என்னத்துக்கு மரியாதை? ராஜீவ்காந்தி. அப்போ அந்த ராஜீவ்காந்தி எதுக்காக போனார்னா, வந்து கருணாநிதியை பார்த்தாருனாவே அவர் வந்து வெறியாகிடுவார். இலங்கையில் வந்து தமிழர்களை வந்து கொன்று குவிச்ச ராஜபக்சேயை கூட சேர்ந்துக்கிட்டு கொன்று குவிச்ச இனத்துரோகி தான் கருணாநிதி. புல் பிடுங்கி கருணாநிதி, சக்கர நாற்காலி சதிகாரம் கருணாநிதி, 3 பொண்டாட்டி கட்டின கருணாநிதி. அப்போ யாருமே இந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. புல் பிடுங்கி கருணாநிதினா அப்படின்னா யாருக்குமே அந்த வார்த்தை தெரியாது. அது மாதிரி சக்கர நாற்காலி சதிகாரம்னா யாருக்குமே தெரியாது. அது மாதிரி வந்து 3 பொண்டாட்டி கட்டின கருணாநிதி அப்படின்னு யாருமே பேசலை. நாம் தமிழர் கட்சியில் அந்தளவுக்கு வந்து யாருமே பேசல. கருணாநிதி செய்த துரோகங்களை வந்து சுட்டி காட்டியிருக்காங்களே தவிர, இவர் தான் வந்து இப்படியெல்லாம் பேசணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது அண்ணன் ராஜீவ்காந்தி. அண்ணன் ராஜீவ்காந்தி கிடையாது, ராஜீவ்காந்தி தான். அப்போ ராஜீவ்காந்தி தான் சொல்லி கொடுத்தாரு. அதே ராஜீவ்காந்தி தான் அப்படியே திமுகவுக்கு பஞ்சம் முளைக்க போன உடனே கருணாநிதியை வந்து ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு அப்படியே கும்பிடுதாரு. அப்போ அங்கே போன உடனே ராஜீவ்காந்திக்கு வந்து நல்லா வருமானம் கிடைக்குது. வருமானம் கிடைச்ச உடனே ஆளும் சும்மா அப்படியே செழிப்பாகிட்டார், பணமும் வருது. அவர் வந்து பஞ்சம் பிழைக்க போன இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குலைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ கருணாநிதி தான் எங்களுக்கு வந்து தலைவர் அப்படின்ட்டார். தமிழினத்தினுடைய தலைவரே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்தார். அப்படியே போய் பெரியார் சமாதியில் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே போயிட்டு உறுதிமொழி எடுத்தார் ராஜீவ்காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இணையதளத்தில் வந்து எந்தளவுக்கு வைரல் ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம வந்து திமுகவில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்துடணும். ஏன் அப்படின்னா, திமுகவில் வந்து எல்லாம் அவுட்டான வயசான டிக்கெட்டாக இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தராக போய்கிட்டே இருக்காங்க. அவங்க ரிட்டையர்டாகி போயிடுவாங்க. நமக்கு வந்து சின்னவர் இருக்கார் உதயநிதி அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டோம்னா, நம்ம வேற வந்து அறிவு இருக்குது நமக்கு. அங்கே போய் ஒன்றுமே பேச முடியாது. அங்கே இருக்கவங்க பூரா திருட்டு பயலும், கொள்ளக்காரனும், கஞ்சா வியாபாரியும், சரக்கு விற்கணும், மாதிரி பார் எடுத்து நடத்துகிறவனும், இந்த மாதிரி சட்டத்திற்கு புறமான செயல்கள் செய்யக்கூடியவன் தான் திமுகவில் இருக்கான். கனிம வளத்தை கடத்துறவன், மண்ணை கடத்துறவன், மலையை கடத்துறவன், இப்படி தான் திமுகவில் இருக்கான். அவங்களுக்கு தேவை கமிஷனு. ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதில் கமிஷன் வாங்கணும். ஒன்றிய அரசு திட்டமாக கமிஷனு, மக்களுக்கு எதிரான திட்டமா இல்லை இது வந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டமா அப்படின்னு கூட சிந்திக்காமல், கமிஷன் கிடைக்குதா, அதிகமாக கமிஷன் கிடைக்குதா, நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தான் திட்டத்தை வந்து எடுத்துக்குவாங்க இந்த திமுககாரங்க. அப்படி இல்லாமல் இப்போ தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பாருங்கள், அந்த ஊராட்சி மன்றம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த திட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, குடிநீருக்காக இத்தனை கோடி செலவு பண்ணோம் அப்படின்லாம் இருக்காது. நாங்கள் ரோடு போட்டோம், பாலம் கட்டினோம், அந்த திட்டம் போட்டோம், இந்த திட்டம் போட்டோம்னு தான் 8 கோடி, 10 கோடி, 20 கோடி, 30 கோடின்னு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தது தான். ஏன்னா தென்காசி மாவட்டத்தில் கூட திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா, ரோடு போட்டோம்னே தான் போட்டிருக்காங்க. ஒரு 15 வார்டுனா ஒரு வார்டுக்கு ஒரு போர் போட்டால் கூட 15 வார்டுக்கு ஒரு 15 லட்சமே ஆகட்டுமே. அதுபோக வந்து மோட்டருக்கு ஒரு லட்சம் ஆகட்டுமே. அதுபோல் பைப் ஆகட்டும். என்னதான் ஆனாலும் 75 லட்சத்திலே முடிச்சுட்டுலாம். தண்ணீர் பஞ்சமே இல்லாமல் ஆக்கிடலாம். ஆனால் இவங்க இருக்க ரோடை பூரா பேத்து எடுத்து அள்ளிட்டு மறுபடியும் ரோடு போடுறானே கமிஷன் அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க இந்த திமுககாரங்க. இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணீர் பஞ்சத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு பேரூராட்சியில் மட்டும், இதே தான் எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியது. நாணயம் ராஜீவ்காந்தி அப்படின்னு எல்லாருமே வந்து செல்லமாக வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரில, அவர் எங்கே போனாலுமே நாணயமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. அங்கே போய் யார் காலடா வாரி விடலாம் அப்படின்னு தான் பார்ப்பார். அது மாதிரி தான் இப்போ வந்து புல் பிடுங்கி கருணாநிதி அப்படின்னு சொன்ன ராஜீவ்காந்தி என்ன, அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவருடைய கட்சியில் போய் இணைஞ்சு அவரோட சின்னவருக்கு வந்து இப்போ சில்லறை வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ தானும் கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க, ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருவாங்கன்னு அவருக்கு வந்து ராஜீவ்காந்திக்கு வந்து ஆசை இருக்கலாம். ஆனால் வந்து உங்ககிட்ட பணம் இருக்கணும்ல. திமுகனா சாதாரணம் நினைக்காத, அந்த காலத்து திமுக பார்த்துக்கோ. கமிஷன் ஒவ்வொரு இதுக்கும் வாங்கி கலெக்ஷன் பண்ணி தலைமைக்கு கொடுத்தா தான் உன்னால் கட்சியில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியும். எம்பியாக இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும், இல்லை மாவட்ட செயலாளர் இருக்கணும்னா உனக்கு கமிஷன் வாங்க தெரியணும், திருட தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போனால் நீ வந்து எல்லாம் பழகிக்குவா. அதனால் திருடுறது, கொள்ளடிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து தயாரான மனநிலையில் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்து பக்காவாக இருக்கார் ராஜீவ்காந்தி. அதனால் திமுகவில் வந்து எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து திமுகவில் எம்பி சீட்டுக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 8 கோடி 10 கோடி பணம் கொடுத்தா தான் ஒரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டே கிடைக்கும். தலைமைக்கு வந்து பணம் கொடுக்கணும். அப்போ ராஜீவ்காந்தி வந்து இப்போ பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்கிற ஒரு 10 கோடி நம்மளும் சேர்த்து வச்சுருவோம். 10 கோடியை தலைமைக்கு கொடுத்துட்டு ஒரு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு கேட்டோம்னா கொடுக்காமல போவாங்க. அதனால் கூடான்னு சொல்லி குவிக்கிட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி. அப்போ இந்த எச்ச பொழப்பு தேவையா அப்படின்னு நமக்கு வந்து கேட்க தோணுது. சரி, அங்கே போய் தான் அந்த நார பொழப்பு பிழைக்கிறாரு அப்படின்னா ராஜீவ்காந்தி வாயை மூடிட்டாவது சும்மா இருக்கலாம்ல. போகிற இடத்துலலாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட. அங்கே போயிட்டு நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போயிருங்க, கொஞ்ச நாள் பாருங்கள், இல்லாமல் போயிருங்க. அது எப்படி ராஜா இல்லாமல் போவோம்? மொதல் 4 லட்சம் ஓட்டு, 17 லட்சம் ஓட்டு,
32 லட்சம் ஓட்டு, 36 லட்சம் ஓட்டு. நாம் தமிழர் கட்சி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. ராஜீவ்காந்தி நீ பஞ்சமலைக்கு போனால திமுக, அது வந்து இப்போ ஓட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அடுத்து குறையும். அதுக்கடுத்து வந்து ஆட்சியை விட்டு நீங்கள் வெளியேறுவீங்க, திமுகன்னு ஒரு கட்சியே இல்லாமல் போகும். அப்போ நீ நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போகணும்னு சொல்கிற. அப்போ 10 கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வந்து நிலைத்து நிற்குமா, இல்லை தமிழ்நாடு முழுவதும் தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டு வாங்கி 8% மேலே வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்த முடியுமா, அழியுமா? திமுக அப்படிங்கிறது கட்டாயம் அழியும். கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் அதன் மீதான நம்பிக்கை வந்து தொடர்ச்சியாக இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, திமுகவினால தான் இங்கே வந்து போதை பழக்கம் வந்து அதிகமாகிட்டு, கொள்ளை எல்லாமே அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் கமிஷன் கேட்குறான். ஒரு விஓட்ட கையெழுத்து வாங்கினா கமிஷன் கேட்குறான், தாசில்தார் ஆஃபீஸ் போனால் கமிஷன் கேட்குறான், பத்திரப்பதிவு போனால் கமிஷன் கேட்குறான், ஒரு வண்டிக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா அங்கே கமிஷன் கேட்குறான். இப்போ எங்கே போனாலும் ஊழல் இருக்குது. எம்எல்ஏ பார்க்கணுன்னா பணம் வேணும், எம்பியை பார்க்கணுன்னா பணம் வேணும், மக்கள் பிரதிநிதிகளை பார்க்கணுனாலும் பணம் தேவைப்படுது. அது மாதிரி வந்து அரசு அதிகாரிகளை போய் பார்க்கணுனாலும் பணம் தேவைப்படுது, ஒரு கல்லூரிக்கு போனாலும் பணம் தேவைப்படுது. இப்படி வந்து கமிஷன் கட்டிங்கு கமிஷனு தலைமைக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து மக்களே வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால, இங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் கொள்ளடிக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு வந்து திமுகவின் மீது ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்கள் சொல்லலாம், சும்மா நாங்கள் மாணவர்களுக்கு 1000 கொடுக்குறோம், மாணவிகளுக்கு 1000 கொடுக்குறோம், குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறோம், ஒரு பைக்கில் வந்து ஹெல்மெட் தலையில் போடாமல் போனால் 1000 ரூபாய் பிடிச்சிட்டு விட்டுருந்தீங்களே, கல்லூரி மாணவனை குடிக்க வைக்கிறீங்களே. போய் கல்லூரி மாணவனை வந்து எப்படியே போனோம்னா ஒயின் ஷாப் இருக்கும், அவன் அங்கே குடிப்பான், குடிச்சிட்டு பைக்கில் ஏறி போனான்னா அங்கே ஒரு 10,000 ரூபா அவதாரம் போடுவீங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக ஒயின் ஷாப்புக்கு கொடுப்பதும் அரசியல்வாதிகிட்ட தான் போகுது, அங்கே வாங்குகிற கமிஷனும் 10,000 ரூபா வாங்கினாலும் அங்கே தான் போகுது. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்து என்ன புண்ணியம்? மக்களுக்கு ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ மக்களுக்கு வந்து கல்வியை தரமானதாக இலவசமாக கொடுக்கணும், மருத்துவத்தை தரமானதாக இலவசமாக கொடுக்கணும், குடிநீரை வந்து தரமானதாக இலவசமாக கொடுக்கணும். இது எல்லாம் கொடுக்காமல் விட்டுட்டு மாணவர்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா அதை வச்சு அவங்களாம் படிக்க முடியுமா என்ன? போய் கந்துவட்டிக்கு போய் கடனை வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கி படிக்கக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை விட்டுட்டு சும்மா பெருமை பித்தலுக்கு நாங்கள் வந்து மாணவர்களுக்கு 1000 கொடுத்துட்டோம், மாணவிகளுக்கு 1000 கொடுத்துட்டோம், அப்பாவுக்கு கொடுத்துட்டோம், அம்மாவுக்கு கொடுத்துட்டோம். ஏன் இந்த நேர பொழப்பு பிழைக்கணும்? நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறோம். எங்கள் அம்மா வந்து 1000 ரூபா கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு வந்து கல்வி மருத்துவத்தை வந்து தரமானதாக இலவசமாக கொடுக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து. அது மாதிரி குடிநீரை வந்து தரமானதாக இலவசமாக வந்து கொடுக்கணும். அது மாதிரி வந்து மாணவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறோம். கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும். இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குமா? அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து 1000 ரூபா வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொடுக்குறோம். கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு வந்து இலவசமாக படிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் எல்லா கல்லூரிகள்லையுமே, இப்போ தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், சட்டக்கல்லூரியாக இருக்கலாம், கலைக்கல்லூரியாக இருக்கலாம், இதில் எந்த பிரிவில் படித்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, இலவசமாக படிக்க வைக்க முடியுமா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை? இதை அரசு செய்யாது விட்டுட்டு 1000 ரூபா கொடுக்குறோம் 1000 ரூபா கொடுக்குறோன்னா அந்த 1000 ரூபா வச்சு என்ன இதுக்கு உதவும்? அது வந்து இப்போ 1000 ரூபா நாங்கள் அரசுக்கு கொடுக்குறோம், நல்ல கல்வியையும் மருத்துவத்தையும் தரமானதாக இலவசமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுங்க. சும்மா 1000 ரூபா கொடுத்தா அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து புத்தி இல்லாமல் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ தெளிவடைஞ்சு வந்துட்டாங்க. மாணவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை வந்து தெளிவான தலைமுறையாக வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்று மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக கிட்டத்தட்ட 8% மேலே வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறி இருக்குது. இப்போ இதை வந்து திமுக வந்து உணரணும், திமுக சேர்ந்த உடன்பிறப்புகள் உணரணும். சும்மா ஆடியோ வச்சுக்கலாம், வீடியோ வச்சுக்கலாம், இதை வந்து யூடியூப்பில் 2 வீடியோ போடு, அதை போடு, இதை போடு, அதெல்லாம் ஒன்றுக்குமே கதைக்காவது ராஜா. இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக. உங்கள் ஆட்சி வந்து எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது எல்லா மக்களுக்கும். சும்மா அந்த ஆடியோ வீடியோ வச்சுக்கிட்டு எத்தனை நாளாக தான் நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னு தெரியல. எங்ககிட்டையும் ஆடியோ இருக்குது, எங்ககிட்டையும் நிறைய வீடியோ இருக்குது. கருணாநிதிக்கு வீடியோ இருக்குது, கருணாநிதிக்கு ஆடியோ இருக்குது, ஸ்டாலினுக்கு ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, சின்னவருக்கு ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. அது மாதிரி வந்து துன்பநிதியா இன்பநிதி அவருக்கும் வந்து வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, ஃபோட்டோ எல்லாமே இருக்க தான் செய்யுது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் குறித்து நெல்லை கண்ணன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு சினிமா நடிகை வந்து அரை நிர்வாணமாக ஓட விட்டவர் தான் ஸ்டாலின்னு சொல்லி நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது மாதிரி தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொது தொகுதி கேட்டோம், கருணாநிதி வந்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து ஒரு சாதியை தீண்டாமை செஞ்சார், அவர் வந்து சாதி வெறி பிடிச்சவருன்னு சொல்லி அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் திமுக வந்து சாதி வெறி பிடிச்ச கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாகம் கட்டி வீரியன் அப்படிலாம்
விமர்சனங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. காங்கிரஸையும் திமுகவையும் குறித்து விமர்சிச்சிருக்காங்க. அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து திமுக குறித்து பேசியிருக்காங்க. இப்படி வந்து விமர்சனங்கள் வைக்காத கட்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா திமுக குறித்து எல்லாருமே விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. ஐயா பெரியார் அவர்கள் கூட திமுகவை பற்றி கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் குறித்து கூட விமர்சனங்களை வச்சுருக்காங்க. அப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது ஐயா பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு அப்படிங்கிறத வந்து தெரிவித்தாங்க. அப்போ வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் வந்து புரிஞ்சுக்கணும். உடனே வந்து அண்ணாங்க அப்படியே கருணாநிதிங்க பெரியாருங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பெரியார் வந்து அவங்களாம் எதிர்த்து தான் பேசினாங்க. என்றைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து இருந்தலாம் இல்லை. அதுக்கப்புறமா காங்கிரஸுக்கு அப்புறமா காமராஜருடைய ஆட்சிக்கு பின்னாடி இவங்க வந்து ஆட்சி அரியணைக்கு வந்ததுக்கப்புறம் தான் திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசினாங்களே தவிர்த்து அதற்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருந்தது. அப்போ இந்த எச்ச பொழப்பு தேவையா அப்படின்னு நமக்கு வந்து கேட்க தோணுது. சரி, அங்கே போய் தான் அந்த நார பொழப்பு பிழைக்கிறாரு அப்படின்னா ராஜீவ்காந்தி வாய மூடிட்டாவது சும்மா இருக்கலாம்ல. போகிற இடத்துலலாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட. அங்கே போயிட்டு நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போயிருங்க, கொஞ்ச நாள் பாருங்க இல்லாமல் போயிருங்க. அது எப்படி ராஜா இல்லாமல் போவோம்? முதல் 4 லட்சம் ஓட்டு, 17 லட்சம் ஓட்டு, 32 லட்சம் ஓட்டு, 36 லட்சம் ஓட்டு. நாம் தமிழர் கட்சி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. ராஜீவ்காந்தி நீ பஞ்சமலைக்கு போனால திமுக அது வந்து இப்போ ஓட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அடுத்து குறையும். அதுக்கடுத்து வந்து ஆட்சியை விட்டு நீங்கள் வெளியேறுவீங்க, திமுகன்னு ஒரு கட்சியே இல்லாமல் போகும். அப்போ நீ நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போகணும்னு சொல்கிற. அப்போ 10 கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வந்து நிலைச்சு நிற்குமா? இல்லை தமிழ்நாடு முழுவதும் தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டு வாங்கி 8% மேலே வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்த முடியுமா? அழியுமா? திமுக அப்படிங்கிறது கட்டாயம் அழியும்.